அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னுடைய கணவர் வேறொருவருடன் தொடர்பில் இருக்கிறாங்க, அதனால் என் மேலே பாசம் இல்லாமல் அதனால் எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் இந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவாக நம்ம பதிவிடலாமே அப்படிங்கிறத மனசில் வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கணவன் மனைவி எப்படி வசியம் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்குறேன், பதிவு போடுறேன். சரிங்களா? இது உண்மையான கணவன் மனைவிக்கு மட்டும்தான் செஞ்சால் மட்டும்தான் இந்த முறை பலிதம் ஏற்படும். சரிங்களா? தவறான விஷயத்துக்கு இந்த முறை பலிதம் தராது. சரிங்களா? ஒரு சூழ்நிலை நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்கள் கணவனோ மனைவியோ பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையோ, இல்லை உங்கள் கணவன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு, இல்லை மனைவி என்னுடைய கணவன் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு, தவறான வழியில் போகிறாரு அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா இந்த பிரயோக பூஜையை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அதுக்குண்டான முறைகளை பூரா நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் தெளிவாக வெளிப்படையாகவே ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த கணவன் மனைவி வசிய பூஜையை மோகினி அப்படிங்கிற ஒரு தேவதையை வச்சு, அதாவது மோகினிக்கு வசியம் பண்ணக்கூடிய சர்வ வல்லமை படைத்த சக்தி இருக்குது. அந்த மோகினியை வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரயோக பூஜையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பூஜை முறையை பயன்படுத்தி ஒருவரை நம்மளுடைய சொல் பேச்சு கேட்க வைக்க முடியும். சரிங்களா? இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வீடியோ தொகுப்பில் வாங்க நம்மளுடைய பார்ப்போம். சரிங்களா? இதை செய்கிறதுக்கு எந்த நாளில் நம்ம இந்த பூஜையை செய்யலாம் அப்படின்னா, இரவு நேரத்தில் மட்டும்தான் இந்த பூஜையை செய்யலாம். இரவு ஒரு 8-9 மணிக்கு மேலே தான் இந்த பூஜை முறையை செய்யலாம். என்ன நாளில் செய்யலாம் அப்படின்னா, பூச நட்சத்திரத்தில் செய்யலாம். சரிங்களா? புனர்பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செய்யலாம். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த பிரயோக பூஜையை செய்யலாம். சரிங்களா? இல்லை அதெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, வளர்பிறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை நம்ம செய்யலாம். சரிங்களா? இந்த பூஜையை செய்கிறதுக்கு 2 பாவை தேவை. அதாவது மனித உருவப்பாவை 2 தேவை. சரிங்களா? இது எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்குங்க. ஒரு தாம்பாளத்தட்டில் வாழை இலை, முனி வாழை இலை இருக்குல்ல, அந்த முனி வாழை இலையை அந்த தாம்பாளத்தட்டில் வச்சு என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு தட்டில் என்ன செய்யுங்கன்னா, கோதுமை மாவும் மைதா மாவும் சரி அளவு, 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தினா 1 கப்பு மைதா மாவு சரி அளவு எடுத்து அதை அப்படியே சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நீங்கள் தட்டில் நான் எடுத்து வச்சுருக்க சொல்லியிருக்கேன் பாருங்களேன், ஒரு தாம்பாளத்தட்டில் இலை, அந்த இலை முனி இலையை போட்டிங்கன்னா இங்கிட்டு ஒரு பகுதி இருக்கும், இங்கிட்டு ஒரு பகுதி இருக்கும். சரிங்களா? இந்த பகுதியில் ஆண் உருவப்பொம்மை போல் உங்கள் மனசுக்கு பட்டதை செய்யுங்க. உருவப்பொம்மை எப்படி செய்யணுமோ, ஆண் உருவப்பொம்மை எப்படி செய்யணுமோ அந்த மாவில், அந்த பிணைஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த மாவில் உங்கள் மனசுக்குள்ளே எப்படி உருவம் பண்ணணும், ஆண் உருவப்பொம்மை பண்ணணுமோ அதே போல் பண்ணிக்கிங்க. இங்கிட்டு ஒரு பெண் உருவப்பொம்மை பண்ணிக்கிங்க. சரிங்களா? பண்ணிக்கிட்டு உங்கள் முன்னாடி அந்த தாம்பாளத்தட்டை எடுத்து வச்சுக்குங்க. சரிங்களா? எடுத்து வச்சுக்கிட்டு யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய காலடி மண், இல்லைன்னா அவங்களுடைய தலைமுடி, இல்லைன்னா அவங்களுடைய வேர்வப்பட்ட துணி, இல்லைன்னா அவங்களுடைய நகம், இது சாமி இது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன செய்றீங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ. சரிங்களா? எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை உங்கள் 2 பேர் கணவனுடைய ஃபோட்டோவையும் மனைவியுடைய ஃபோட்டோவையும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை மார்பு பகுதியில் மேலே வைங்க. அந்த பாவையுடைய மார்பு பகுதியில் 2 பேருடைய ஆண் உருவப்பொம்மையில் ஆணுடைய ஃபோட்டோ, பெண் உருவப்பொம்மையில் பெண்ணுடைய ஃபோட்டோ வச்சுருங்க. சம்மந்தப்பட்டவங்களுடைய பொருள், அதாவது முடி, தலைமுடி, வேர்வப்பட்ட துணி, காலடி மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பாவைக்குடைய காலடியில் வச்சுருங்க. சரிங்களா? அது காலடியிலேயே வச்சுருங்க. வச்ச பிறகு
சரிங்களா? வச்ச பிறகு அந்த பாவைக்கு தலைக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கில் என்ன செய்யணும்னா, மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி என்ன செஞ்சுருங்கன்னா, விளக்கு முன்னாடி எரிய விட்டுருங்க. உங்களுக்கு முன்னாடி தாம்பாளத்தட்டு இருக்கணும். அந்த தாம்பாளத்தட்டுக்கு தலப்புறமாக என்ன செய்யணும்னா, நெய் ஊற்றி அகல் விளக்கில் தீபம் போட்டுறணும். தீபம் போட்டுட்டு அந்த பாவைக்கு முன்னாடி ஒரு தட்டில் தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அவல், பொரிகடலை இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா, அந்த பாவையை சுற்றி மல்லிகைப்பூலாம் போட்டு அந்த பாவையை சுற்றி என்ன செய்யணும்னா, மல்லிகைப்பூவெல்லாம் போட்டுருங்க. சரிங்களா? மல்லிகைப்பூ போட்டு வாசனை திரவியங்கள்லாம் தெளித்து அந்த இடத்த தயார் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதோட இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்க, மோகினியோடைய வசிய எந்திரம். சரிங்களா? அதை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி அந்த எந்திரத்துக்கு அபிஷேகம் செய்து அந்த எந்திரத்துக்கு மோகினி வசிய மை கொஞ்சம் வச்சு என்ன செய்கிறீங்கன்னா, அந்த எந்திரத்தை என்ன செய்கிறீங்கன்னா, ஆண் பாவையில் ஒரு குண்டூசி, நெஞ்சு பகுதியில் ஒரு வயிற்று பகுதியில் ஒரு குண்டூசி குத்திருங்க. பெண் பாவையில் ஒரு குண்டூசி குத்தி இந்த 2 குண்டூசிக்கும் கனெக்ஷனாக என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு மஞ்சள் நூலை கட்டிடுங்க. சரிங்களா? 2 பாவையும் தொடர்பு வர்றதுக்காக அந்த மஞ்சள் நூலை கட்டிடுங்க. மஞ்சள் நூலை கட்டிட்டு அந்த மஞ்சள் நூல் மேலே 2 கனெக்ஷனாக வருது. அந்த மஞ்சள் நூலுக்கு 2க்கும் ஆண் பாவைக்கும் பெண் பாவைக்கும் நடுவில் என்ன செய்றீங்கன்னா, இந்த எந்திரத்தை, அதாவது மோகினி வசிய எந்திரத்தை வைங்க. சரிங்களா? அந்த மோகினி வசிய எந்திரத்துக்கு கீழே எந்திரம் எழுதிட்டு எந்திரத்துக்கு கீழே என்ன எழுதணும்னா, இன்னாருடைய மகன் இன்னாருக்கும், இன்னாருடைய மகள் இன்னாருக்கும் வசிய வசிய ஸ்வாக, இல்லைன்னா வசிய வசிய கடவ அப்படிங்கிறத எழுதிருங்க. எழுதிட்டு அந்த எந்திரத்தை அபிஷேகம் செய்து பொட்டு சந்தனம்லாம் வச்சு மோகினி வசிய எந்திரம்லாம் வச்சு என்ன செய்ய தயார் பண்ணி என்ன செஞ்சுருங்கன்னா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் 3 நாளைக்கு என்ன செய்யணும்னா, இந்த பிரயோக பூஜையை பண்ணணும். எந்த டயத்தில் பண்ணுறீங்களோ அதே டயத்தில் தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்படி பண்ணி எல்லா பூஜையும் மந்திர ஊரெலாம் கொடுத்த பிறகு இந்த பூஜையை இந்த பாவையை என்ன செய்யணும்னா, ஓடுற தண்ணியில் விட்டுறணும். சரிங்களா? ஓடுற தண்ணியில் விட்டுறணும். அப்படியே இந்த எந்திரத்தோடு என்ன செஞ்சிடணும்னா, பிரயோகம் பண்ணி முடித்த பிறகு இந்த பாவை இந்த பூஜைக்கு வச்ச எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும்னா, ஓடுற தண்ணியில் கொண்டு போய் விட்டுறணும். புரியுதுங்களா? இப்படி ஓடுற தண்ணியில் விட்டாச்சு அப்படின்னா, சரிங்களா, ஓடுற தண்ணியில் விட்டுறணும். இல்லை அந்த பாவைகளை மட்டும் ஓடுற தண்ணியில் விட்டுட்டு அந்த எந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா, சுருட்டி என்ன செய்றீங்கன்னா, உங்கள் தலையானை தலைமாடு இருக்குது பாருங்கள், படுத்து தூங்குவோம்ல நீங்கள், தலைமாடு யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க படுத்துருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, டெய்லி படுப்பீங்களா தலைவாணி, அந்த தலைவாணி கீழே என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எந்திரத்தை வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு தொடர்ந்து படுத்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படுத்துக்குங்க. கண்டிப்பாக எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் என்ன பேசாமல் என்னோட பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படி இருந்தாலும் சரி, அப்பேற்பட்டவங்களையும் என்ன செஞ்சுன்னா கூட்டிகிட்டு வந்துடும். கூட்டிகிட்டு வந்து உங்கள் மேலே ஒரு பாசம், ஒரு அன்பு ஏற்படும். இந்த பூஜையை செஞ்சால் எப்படிலாம் ரியாக்ஷன் உருவாகும் அப்படின்னா, எப்படின்னு சொல்லப்போனால் எப்படின்னா, உங்கள் மேலே பாசமே இல்லாமல் இருப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணி பேசணும்னு ஒரு நினைப்பு வரும். திடீர்னு உங்கள் மேலே ஒரு பாசம் வரும். உங்களை அவங்க காதலிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த விஷயம் கொடுக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பூஜை முறையில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு சந்தேகத்தை கேட்டுக்குங்க. இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த பூஜை முறையை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியத்தோடு இதை பண்ணுங்கள். முழு நம்பிக்கையோடு பண்ணணும். சும்மா அரகுற நம்பிக்கையோடு பண்ண இது வேலை செய்யாது. எந்த ஒரு பூஜை முறையுமே முழு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நான் செய்கிறேன், எனக்கு கண்டிப்பாக அது பலன் தரும் நம்பிக்கையோடு செய்யணும். சரிங்க? செஞ்சால் மட்டும்தான் பலன் தரும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.